இலங்கை வரலாற்றில் இதுவரை நடக்காத சரித்திர சாதனை எப்போது நடந்துள்ளது? முதன்முறையாக தமிழ்நாட்டில் உள்ள மறுவாழ்வு முகாம்களில் வாழ்ந்து வரும் இலங்கை தமிழர்கள் 200 பேருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு காலகட்டங்களில் இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது இலங்கையிலிருந்து வெளியேறிய அந்நாட்டின் பூர்வக்குடி தமிழர்கள் நார்வே, கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல நாடுகளிலும் தஞ்சம் புகுந்தனர். நாளடைவில் அவர்கள் அங்கேயே குடியுரிமை பெற்று வாழவும் தொடங்கிவிட்டனர். இதேபோல் இந்திய மண்ணை நம்பி தஞ்சம் புகுந்தவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவின் பல்வேறு முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் இலங்கைக்கு சென்று வர தற்காலிக அனுமதிச் சீட்டு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தன. வாழ்வில் பல போராட்டங்களை சந்தித்த இலங்கை தமிழர்கள் கல்வி கற்பதற்கும் தொழில் ரீதியாக வெளிநாடுகளுக்கு செல்லவும் தாங்கள் பிறந்த நாட்டிற்கு சுதந்திரமாக சென்று வரவும் கடவுச்சீட்டு வழங்க வேண்டும் என்று இலங்கை அரசிடம் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இலங்கை அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்ற பிறகு அவரது கவனத்துக்கு இந்த கோரிக்கை கொண்டு செல்லப்பட்டது. அவரது வழிகாட்டுதலின் கீழ் இந்திய வாழ் இலங்கை அகதிகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் உள்ள கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. உலகில் வேறெங்கும் இதற்கு முன்னர் வெளிநாடு வாழ் இலங்கை அகதிகளுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்படவில்லை. தற்போது வழங்கப்பட்டுள்ள கடவுச்சீட்டை பயன்படுத்தி உலகின் எந்த ஒரு பகுதிக்கும் இந்திய வாழ் இலங்கை தமிழர்கள் செல்ல முடியும். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அங்கீகாரம் சுமார் 1 லட்சம் இலங்கை தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்கள் எந்த நாட்டில் வாங்கினாலும் அவங்கள பாதுகாத்து அவங்கள முன்னேற்ற வேண்டிய கடமை நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி இந்த வேலை திட்டத்தை கவர்னர் டெப்டி ஹை கமிஷனர் அவர்கள் கொண்டாந்து ஜனாதிபதியிட்ட கொடுக்கும்போது இதை ரொம்ப மும்முரமாக எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அதை செய்யணும்னு சொல்லி இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து கிழக்கு மாநிலத்தையும் வடகிழக்கு மாநிலத்தையும் எங்களுக்கையும் தேவையான அட்வைசர்ஸை அவரோட அதிகாரிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக இதை கொடுக்கணும், இந்த மக்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறது, நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இதை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஜனாதிபதிக்கு எங்களோட விஷயம் நன்றி. கடந்த 40 ஆண்டுகளாக தாய்நாட்டை விட்டு வெளியேறியவர்களுக்கு அடைக்கலம் வழங்கிய இந்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் நன்றி தெரிவித்த அவர் அகதிகள் முகாம் என்பதை மறுவாழ்வு நிலையம் என மாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டுள்ளது உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.